அன்பின் சகோதரங்களே, உங்களுக்கு வணக்கம். இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட விடயம் ஆன்மாவின் பசி. பசி என்ற சொல் நம் உடலுக்குரியது என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். உண்மைதான். உடல் பசியாக இருக்கும்போது உணவை தேடும், தாகமாக இருக்கும்போது தண்ணீரை நாடும். ஆகவே எங்களுக்கு அந்த உடல் பசி வரும்போது அதற்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று தெரியும். தாகம் எடுக்கும்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது தெரியும். அது இயல்பாகவே ஏற்படுகின்ற உணர்வு. ஆனால் இதே உணர்வு ஆன்மாவுக்கும் இருக்கின்றதே. அந்த ஆன்மாவுக்குரிய பசி என்ன? அந்த ஆன்மா உயிரோடு இருக்க வேண்டுமென்றால் அந்த ஆன்மா கேட்கின்ற பசிக்குரிய உணவை நாம் கொடுக்க வேண்டும். அதை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஆன்மா நெளிந்து மெலிந்து அது களைப்புற்றி இயலாமல் போய்விடும். ஆகவே இந்த ஆன்மாவுக்குரிய முதலாவது உணவு என்ன என்றால் இறை வார்த்தை. இறை வார்த்தை இது நமக்கு மிகவும் அவசியமாக தெரிந்திருக்க வேண்டியதொன்று. ஏதோ வேதாகமத்தை வாசித்து கொண்டால் இறை வார்த்தை நமக்குள் இறங்கிவிடும் என்று பலர் நினைப்பது அது தவறு. ஏதோ இறை வார்த்தையை தினம் வாசிக்க வேண்டும் வாசித்து கொண்டிருப்பதே நமக்கு ஆன்மீகம் வந்துவிடும் என்றால் வரவே வராது. அது எவ்வாறு அமைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தை, இறை வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். உண்மைதான். இதன் பின்னால் இருக்க வேண்டிய பெரியதொரு உண்மையை நாங்கள் செய்வது இல்லை. ஆகவே அந்த ஆன்மாவுக்குரிய உணவு இந்த இறை வார்த்தையாக மாறுவதில்லை. அது என்ன என்று சொன்னால் நாம் உள்வாங்கிய வார்த்தை நமக்குள்ளே சென்று அது சமீபாடடைந்து அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு நமது கைகளால் கால்களால் வெளியேற வேண்டும். இறைவார்த்தை நமக்குள்ளே செல்வது ஒன்று, அது செமிபாடடைந்து வெளியேறுவது வேறொன்று. ஆகவே இந்த ஆன்மாவினுடைய அந்த தாகம், அந்த பசி எப்போது தீரும் என்றால் செயலாக மாறும்போது, இறை வார்த்தை செயலாகும் போதுதான் ஆன்மாவின் உணவு, ஆன்மாவின் பசி தீருகின்றது. சாதாரணமாக எடுப்போம், ஒரு பொருளை எடுப்போம். மழை பொழிவிலே முதலாவதாக நாம் பார்ப்பது எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் கடவுளின் அரசு அவர்களுக்கு உரியது. இது ஒரு வார்த்தை, இறை வார்த்தை. இது எப்படி நமக்கு சாத்தியமாகும்? எப்படி ஆன்மாவினுடைய உணவாக மாறும்? இதை எப்படி வாழ்வாக்குவது, செயலாக்குவது? ஆகவே நாம் முதல்ல தெரிவது என்ன? அதாவது எளிய மனத்தோர் என்று சொல்லும்போது ஏழைகள். ஏழைகள் என்றால் யார்? காசு பணம் பொருள் பண்டம் இல்லாதவர்கள் தான் உலகத்திலே ஏழைகள். ஆனால் வேதாகமத்திலே சொல்லப்படும் ஏழைகள் வேறு விதமானவர்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் வானகத் தந்தையை நம்புவோர். வானகத் தந்தையை நம்புவோர், நம்பி வாழ்வோர் ஏழைகளாய் இருக்கிறார்கள். அதற்கு அத்திவாரம் வானகத் தந்தையே ஏழையாக இருக்கிறார். அவருக்கு பற்றுக்களே கிடையாது. அவருக்கு எல்லாம் இருக்கின்றது. அவர் எதிலேயும் பற்றில்லாதவர். ஆகவே பற்றில்லாத அவருடைய நிலையிலே இருந்து கொண்டுதான் அவருக்குரியவர்கள் பற்றில்லாதவர்களாக இருக்கலாம். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் எந்த ஒரு செல்வமும் வானகத் தந்தையின் முன்னால் பொருளற்றது, செயலற்றது, பொறுமதியற்றது என்ற மனநிலையோடு எடுத்து வைத்து வாழும் ஒருவருக்குத்தான் எளிய மனத்தோர் பொருந்தும். யாரு? பரலோக தந்தையை பற்றி பிடித்து கொண்டு என்னிடம் இருக்கின்ற எந்த செல்வமோ பொருளோ பண்டமோ எதுவும் இவருக்கு மிஞ்சி இல்லை, எல்லாமே இதற்கு பிறகுதான் என்ற அந்த மனநிலையில் காலடி வைத்து வாழும் ஒருவருக்கு
அந்த சொல் வாழ்வாக மாறுகின்றது. பாருங்கள், எவ்வளவு அழகான அந்த இறை வார்த்தை ஆன்மாவினுடைய உணவாக மாறுவதற்கு நான் செய்யும்போது, வாழும்போது அது நடைபெறுகிறது. ஆகவே இந்த ஆன்மாவுக்குரிய இந்த முதல் உணவு இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நாங்கள் ஒருபோதுமே 2ஆம் இடத்துக்கு தள்ளக்கூடாது. அது முதல் இடத்திலே இருக்க வேண்டும். இந்த இறை வார்த்தையை நாங்கள் உள்வாங்கும் போது எங்களிடம் நிகழ்வது என்ன? முதலாவது, அதாவது வானகத்தந்தை அப்பாவினுடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறோம். அதாவது கடவுளுடைய பிரசன்னம் என்றால் என்ன என்றால், அவருடைய திருவடிகளில் போய் அமர்வது. நாங்கள் வேறு ஏதோ ஒரு செயலை நினைத்து கொண்டோ அல்லது வேறு எங்கேயோ எங்கள் மனத்தை தள்ளிவிட்டு கொண்டோ இறை வார்த்தைக்குள்ளே போனால் அந்த இறை வார்த்தை பேசாது, அது மௌனமாக இருக்கும். ஆகவே அந்த இறை வார்த்தைக்குள்ளே போகும்போது நாங்கள் வானக தந்தையின் பாதங்களிலே அமர்ந்து அவர் சொல்வதை கேட்க அவருடைய பிரசன்னம் அங்கே வருகின்றது. அந்த பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் எங்களை கொண்டு போய் வைத்து கொள்கிறோம். அது முதலாவது. இரண்டாவது என்ன என்றால், வானக தந்தை அப்பாவுக்கும் எனக்கும் இடையிலே ஒரு உறவு. அந்த உறவு வரும்போது தான் அந்த வார்த்தை பேசும். உறவில்லாத நேரத்தில் வராது. அந்த உறவு என்னன்னு சொன்னால் அவருடைய மகன் மகள். ஆகவே அந்த காலடியில் அவருடைய பாதத்தடியில் அமர்ந்து பிள்ளைக்குரிய மகனுக்குரிய மகளுக்குரிய அந்த மனநிலையில் நான் அதை கேட்கும்போது தான் எனக்கு அது உணவாக வந்து என் கால்கை வழியாக வெளியேறும். ஆகவே இந்த வானக தந்தையின் பிரசன்னம், இரண்டாவது அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஏற்படுகின்ற அந்த உறவு, அவருடைய பிரசன்னம் அவரோடு ஏற்படுத்துகின்ற உறவு, இந்த நிலைகள் நமக்குள்ளே வரும்போது ஆன்மா இன்னும் உயிரோடு நம்மை மேலெழுப்பிக் கொண்டே இருக்கும். மூன்றாவது என்ன என்றால், இந்த இறை வார்த்தையை எனக்கு விரிவாக்கி தருவது, விளக்கி என்னுடைய மூளைக்குள்ளே விளங்கச் செய்வது, எனக்கு ஞானத்தை கொண்டு வந்து ஊற்றுவது தூயாவியார். ஆகவே வானக தந்தை அப்பாவினுடைய பிரசன்னத்திலே இருந்து அவருடைய உறவுக்குள்ளே நான் சென்று இந்த தூய ஆவியானவருடைய அந்த கவர்ச்சிக்குள்ளே நான் வரும் பொழுது இந்த இறை வார்த்தை இன்னும் வேகமாக எனக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கின்றது. இதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய ஒரு மிகவும் ஆழமான ஒரு உயிரோட்டமான ஒரு நிகழ்வு. ஏதோ புதன பத்திரிகையை வாசிப்பது போல, கதை புத்தகத்தை வாசிப்பது போல இந்த இறை வார்த்தையை நான் வாசிக்க முடியாது. ஒருவேளை ஒரு சொல், ஒரு பதம் என்னை நாள் முழுக்க அதில் இருத்திவிடும், இவ்வாறாக நான் செய்தால். ஆகவே இந்த இறை வார்த்தை என்ற அந்த உணவு யார் என்றால் இயேசுவே அன்று வேறு யாரும் இல்லை. அந்த வார்த்தை யார்? அவர்தான். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது என்று இயேசு சொல்லும்போது என்ன சொன்னார்? என்னை போல எளியவர்களாக இருப்போர் தான் பேறு பெற்றோர். அவர் தன்னை அங்கே அவர் விளம்பரப்படுத்தவில்லை, தன்னை அவர் அங்கே மறைத்து காட்டினார். அதாவது என்னை போல் வானக தந்தையை நம்பும் ஏழை எளியவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்களுக்குரியது அந்த கடவுளுடைய அரசு, அவருடைய ராட்சியம். ஆகவே இயேசு அங்கே தன்னை சொல்லாமல் சொல்லிவிட்டார். இதனால் இறை வார்த்தை முழுவதும் இயேசு கிறிஸ்து, இறை வார்த்தை முழுவதும் வானக தந்தையின் பிரசன்னம், இறை வார்த்தை முழுவதும் அவரோடு ஏற்படுகின்ற உறவு, இறை வார்த்தை முழுவதும் அந்த தூயாவியாருடைய ஞானம். ஆகவே
ஆன்மீகத்தினுடைய ஆழமான இந்த ஒரு இறைவார்த்தை வாழ்வு நமக்கு மிகவும் அவசியம். பார்ப்போம், நாங்கள் என்ன ஞாயிற்றுக்கிழமை பூசையில் போகின்றோம், பார்க்கின்றோம், பிரசங்கங்களை கேட்கின்றோம். சில வேளைகளிலே அரை மணித்தியாலம் 3/4 மணித்தியாலம் கூட எடுக்கக்கூடும். ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு வருவதும் இல்லை, நிலைப்பதும் இல்லை. குறிப்பாக மறை உரைகளை நாங்கள் கேட்கும்போது இந்த இறைவார்த்தை நமக்குள்ளே செல்வதில்லை. ஏன்? நாங்கள் அதை உள்வாங்குவதில், அதை எங்களுடைய வாழ்வாக மாற்றுவதில் தயக்கம் காட்டுகிறோம். இத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். அடுத்த பாடத்திலே உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.